வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 6th சோஷியல் சமச்சீர் கல்வி டேர்ம் 1ல் சிவிக்ஸில் யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி இந்த லெசனை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைவர்சிட்டினா என்ன அப்படிங்கிறது லேர்ன் பண்ணுவோம். அப்புறம் இந்த டைவர்சிட்டி வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது, எப்படி ப்ராக்டிஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஹெல்த்தி ஆட்டிடியூடு, ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டை ஹெல்த்தியாக எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் தென் டிஃப்ரென்ஸான பிலீவ்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த சொசைட்டியில் லீவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி தே ஆர் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் அண்ட் தென் லீவ் தேர் லைஃப் பீஸ்ஃபுல்லி அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் தென் வாட் எவர், ஸோ எந்த ரிலீஜியனை ஃபாலோ பண்ணாலும் இல்லை எந்த ஒரு லாங்குவேஜ் ஸ்பீக் பண்ணாலும் ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வி ஆர் யூனிட்டி, நம்மளாம் ஒன்று அப்படின்ட்டு ஒன்றா லீவ் பண்ணிகிட்ருக்குறோம்ல. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெசனுக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமில் அந்த டீச்சர் கேட்குறாங்க, ஸோ நீ உன்னை சுற்றி பாரு, உன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் இருக்கிறாங்களா, ஸோ நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரியே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, என்னுடைய மதர் டங் தமிழ், என்னுடைய ஃபுட்டு ரைஸு, நான் ஃபேவரட்டாக செலிப்ரேட் பண்ணுறேன். அண்ட் தென் நாங்கள் மோஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணுற அண்ட் தென் வெரி பாப்புலர் ஃபெஸ்டிவல் அப்படின்னாக்கா பொங்கல். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டூ சொல்கிறாங்க, ஸோ என்னுடைய மதர் டங் மலையாளம், ஸோ எங்களுடைய ஃபுட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் பார்த்திங்கன்னா புட்டு, எங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் வந்து ஓணம். அண்ட் தென் தேர்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, ஸோ என்னுடைய மதர் டங் வந்து ஹிந்தி, எங்களுடைய ஃபுட்டு வந்து சப்பாத்தி, வி செலிப்ரேட் ஹோலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் லிவிங், தே ஆர் ஸ்டடிங் டுகெதர். ஸோ பியாண்ட் தட் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை சொல்கிறாங்க, ஃப்ரம் தி பிலோ டேபிள் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் 3 students are different from one another. This shows that people speak different languages, eat different kinds of foods, celebrate their own festival and practice a culture different from one another. Similarly, people who live in different parts of our country differ in their ways of life. This difference makes us unique as Indians. We come from different backgrounds, belong to different culture, worship in different ways, yet we live together. This is known as diversity. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் எ பீப்புள் அப்படின்றப்ப நாம் வந்து எல்லாருமே வந்து ஒரே லாங்குவேஜ் பேசுகிறோமா? கண்டிப்பாக கிடையாது. வி ஆர் ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஸோ வி ஆர் லிவிங் இன் தமிழ்நாடு, வி ஆர் ஸ்பீக்கிங் தமிழ். இஃப் வி ஆர் லிவ் இன் எ கேரளா மீன்ஸ் வி கேன் ஸ்பீக் மலையாளமா. இஃப் வி லிவ் இன் சம் அதர் ஸ்டேட், அக்கார்டிங் டு தட் ஸ்டேட் வி கேன் ஸ்பீக் அவர் லாங்குவேஜா. ஸோ இஃப் யூ ஆர் லிவ் இன் சைனா மீன்ஸ் வி கேன் ஸ்பீக் சைனீஸ். ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஸ்பீக் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து நம்மளை சுற்றி லீவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டும் சாப்பிடக்கூடிய பர்சன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் தே ஆர் மோஸ்ட்லி டேக் ரைஸ் ஃபுட்ஸ், ரைஸ் தான் வந்து யூனிக்காக இருக்கும். அதேமாதிரி கேரளான்னு எடுத்துகிட்டோம்னா கேரளாவில் புட்டு வந்து ஃபேமஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஃபுட்டு இருக்குமா. ஸோ ஈவன் தோ கேரளான்ஸ் வந்து தமிழ்நாட்டில் லீவ் பண்ணால் கூட அவங்களுடைய ஃபுட்டு ஸ்டைல் எப்படி இருக்கும்? கேரளா பேஸ் பண்ண ஃபுட்டாக தானே இருக்கும். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சம் அதர் ஸ்டேட்டுக்கு போய் லீவ் பண்ணுறோம் அப்படின்னா கூட அங்கே என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாலும் நாம் ஃபாலோ பண்ணுற ஃபுட் ஐட்டம் எதுவாக இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டு ஃபுட் ஐட்டம் தான் நாம் வந்து சாப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக இருக்கலாம். அண்ட் நாம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸு. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இஃப் யூ ஆர் லிவ் இன் சம் அதர் பிளேஸ் ஆர் சம் அதர் கண்ட்ரி வி மே செலிப்ரேட் அவர் ட்ரெடிஷன் ஃபெஸ்டிவல் லைக் திவாலி, பொங்கல், விநாயகர் சதுர்த்தி. ஸோ however we practice in Tamil Nadu, that way only we are celebrating that festivals. Likewise, each and every state having a unique festivals that they are celebrate in their traditional method, even though they are living in some other place. And then we are also practicing a different culture. So in Tamil Nadu they are wearing saree and then they having a lot of beliefs in God. In some other country they are lack of God. So அந்த மாதிரி இருந்தாலும் so we are all யூனிக். ஸோ நம்மளாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ஸோ பீப்புள் who live in different. ஸோ இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், லிவ் பண்ணுறோம். ஸோ இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் ஒன்றுபடுத்தாமல் இஃப்
someone asked means we said as a இந்தியன்ஸ். ஸோ நாம்பெல்லாம் இந்தியன்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம், டிஃப்ரெண்ட் கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளாக இருப்போம், அண்ட் தென் டிஃப்ரெண்ட் காடை ஒர்ஷிப் பண்ணுவோம், வழிபடுவோம். இருந்தாலும் நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஒன்றா லீவ் பண்ணுறோமா. ஸோ இதுதான் வந்து டைவர்சிட்டி. ஸோ டைவர்சிட்டினா என்ன, இஃப் யூ ஸோ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பர்சன் பார்த்தீங்கன்னா, ஸோ நீ வந்து தமிழ் பேசலாம், அவங்க வந்து வேறு ஒரு லாங்குவேஜ் பேசலாம், நீ வந்து ஹிந்து ரிலீஜியனாக இருக்கலாம், அவங்க வந்து வேறு ஒரு ரிலீஜியன் பேஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கலாம், இல்லை முஸ்லீமாக இருக்கா, ஜெயினிசமாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ரிலீஜியனை ஸ்பீக் பண்ணக்கூடிய மூச்சு ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசலாம், டிஃப்ரெண்ட் ஃபுட் ஸ்டைல் ப்ராக்டிஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் காடை ஒர்ஷிப் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஒன்றா லீவ் பண்ணுறோமா. ஸோ இதான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பல விஷயங்களில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஸோ வி ஆர் ஆல் டுகெதர். ஸோ அதுதான் வந்து டைவர்சிட்டி அப்படின்றாங்க. ஸோ இந்தியாவில் டைவர்சிட்டி எப்படி இருக்குது, டைவர்சிட்டி இன் இந்தியா. ஸோ இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாகரிகத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னாக்கா அது இந்தியா தான். ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து லீவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. ஸோ எதனால் அங்கேருந்து இங்கே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வெல்த்தை அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. அதில் ஒன்று தான் வெல்த், நம்மகிட்ட இருக்கிற செல்வங்கள். ஸோ அதை அட்ராக்ட் பண்ணி பீப்புள் வந்தாங்க. ஸோ அவங்க இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ட்ரேடு, வணிகம் பண்ணுறதுக்காக வந்தாங்க வித் லோக்கல் பீப்புளோட. அண்ட் தென் அதர்ஸ், மீதி இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க, நம்மளுடைய கண்ட்ரியை ரூல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ பிகாஸ் பார்த்திங்கன்னா வெல்த்தை வந்து அப்டைன் பண்ணோம். அண்ட் தென் ட்ரேடிங்காக ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்தாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இன்வைடிங் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ நம்மளை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற ஒரு எய்மில் வந்தாங்க. ஸோ இதனால தான் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ், ஸோ வெரைட்டி ஆஃப் கண்ட்ரீஸ்லேருந்து பீப்புள்ஸ் வந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்தாங்க. ஸோ மைக்ரேட் அப்படின்னாக்கா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ எந்தெந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா பை லேண்ட் அண்ட் தென் சீ ரூட்ஸ் வழியாக இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தவங்களை யார் யாருன்னு, ஸோ எந்தெந்த கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் கம் டு இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடியன்ஸ், நெக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், ஆல்பைன்ஸ் அண்ட் மங்களாய்ட்ஸ் அப்படின்றவங்க எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ மாடர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் தான் இவங்க எல்லாமே. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ரீஜியனுக்குமே போனாங்க. அட் தி சேம் டைம் இவங்க எல்லாமே வந்து ஆல்சோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ்க்கும் மைக்ரேட் ஆனாங்க. ஸோ இந்த மூமெண்ட் தான் வந்து பீப்புள் வந்து இந்தியாவுக்கு வர மெயின் ரீசனாக இருந்துச்சு. திஸ் மூமெண்ட் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் இஸ் தி ரீசன் ஃபார் இந்தியாஸ் ரிச் டைவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி மைக்ரேட் ஆகி வந்தது தான் இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜன், டிஃப்ரெண்ட் ஃபுட் ஸ்டைலு, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆனது. ஸோ அதனால தான் வந்து இந்தியா வந்து ரிச் டைவர்சிட்டியாகவும் சேஞ்ச் ஆனது. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த types of we have to learn about the different types of diversity. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா landforms and lifestyle diversity, social diversity, religious diversity, linguistic diversity and then cultural diversity. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ அப்கமிங் டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். So they are different kinds of people, they are following a different culture, their tradition also different, but they are living together. So அதான் வந்து இந்த பிக்சரில் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. So India is like this way only. So in each of the every state you having
see that. So if the traditional dress of Tamil Nadu is totally different. They are the girls are wearing saree and then men wearing dhoti and shirt. Likewise, here they give according to their state their dressing is differ, and then based on their religion also. So first one is landform and lifestyle diversity. So landform and life diversity. A continent is very large area of land with various physical features such as mountains, plateaus, plains, rivers and seas, and various types of weather patterns. India has all of them. India is known as subcontinent. These features have an underlying influence upon the people who live in different landforms of the country. ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி. ஸோ இந்தியாவோடைய லேண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் எ வெரி லார்ஜ் லேண்டு. ஸோ இந்த லேண்ட் ஏரியாவில் நிறைய ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ். ஸோ லேண்ட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குதா? நோ. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் வி ஆர் லிவிங் இன் தட் கண்டிஷன் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸு, பிளாட்யூஸ், பிளெயின்ஸு, ரிவர்ஸு அண்ட் தென் சீஸ், இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்குது. மவுண்டெயின்ஸ்னால் தெரியும். ஸோ மலையும் மலை சார்ந்த இடங்களும். அண்ட் தென் பிளேட்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ ஸ்டீப் ஸ்லோப். ஸோ இப்படி உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாக ஒரு லைன் வரும். ஸோ இட் ஷுட் பி எ வெர்டிக்கல் லைன். தென் இட் ஹேவிங் ஏ சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ், அதை வந்து பிளாட்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பிளைன்ஸ் அப்படின்னாக்கா ரிவர் ஓரத்தில் இருக்கக்கூடிய தே ஆர் குட் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ அந்த லைன்ஸ் அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. And then there are lots of rivers and seas also present in our country. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் and then நம்மளுடைய வெதர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெதர் இருக்கும். அண்ட் தென் வந்து பேட்டர்ன்ஸும் டிஃபர் ஆகும். ஸோ இந்தியா இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவை என்னன்னு சொல்கிறாங்க? சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஆல்சோ அண்ட் தென் அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா ஸோ இந்தியாவில் 3 sides இஸ் கவர்டு வித் எ வாட்டர். ஸோ இதுவும் ஒரு ரீசன் இந்தியாவை சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. நம்மளாம் வந்து டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸில் லிவ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் இன் அவர் கண்ட்ரி. ஸோ இந்த ஃபிசிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் ஃபியூச்சர்ஸ் டிட்டர்மைன் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ரீஜன். People living in the plains thrive on agriculture, while people in the coastal areas take to fishing for their livelihood. In mountainous region, rearing of animals is undertaken. Hilly landscapes are supported by favorable climatic condition for the cultivation of tea and coffee. So number different landforms, we are living in a different landforms. According to that landform, our occupation is doing. So if you are living in a plains means our main occupation is agriculture. If you are living in a coastal region means our main occupation is fishing and also salt prepare பண்றது. ஸோ நம்மளுடைய லிவிங்காக நம்மளுடைய இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த ஒர்க்கு தான் நம்ம இருக்கிற லேண்ட் ஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஒர்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பிளைன்ஸில் இருந்தோம்னா அக்ரிகல்ச்சர் வந்து நம்மளுடைய மெயின் ஒர்க்காக இருக்கும். இல்லை கோஸ்டலில் இருந்தோம் அப்படின்னாக்கா மீன் பிடிக்கிறது அண்ட் தென் சால்ட் மேக் பண்ணுறது நம்மளுடைய மெயின் இன்கம் வரக்கூடிய சோர்ஸ் ஆஃப் இதாக இருக்கும். அண்ட் தென் மவுண்டைன் ரீஜனில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? வளர்க்குறாங்க. ஸோ ஆடு, மாடு அண்ட் தென் ஷீப் இதெல்லாம் வந்து வளர்ப்பாங்க. அண்ட் தென் ஹை லேண்ட்ஸ்கேப், ஹில்லி லேண்ட்ஸ்கேப். ஸோ மலைப்பகுதிகளில் பார்த்திங்கன்னா டீ அண்ட் காஃபீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸ், ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ், வேலிஸு, 2 மவுண்டெயினுக்கு இடையில் தண்ணி போகிறது. அண்ட் தென் மவுண்டெயின்ஸு, பிளைன்ஸு, ஐலண்ட்ஸ். தி லேண்ட் விச் வாஸ் ஃபுல்லி கவர்ட் வித் வாட்டர். இன் சென்டர் இட் ஷுட் பி a land surface is said as a island. And then desert, there is no water. So for a long period there is no rainfall means that region is called as a desert. They are lagging for the water. And then coastal lines, ஸோ கடலோர பகுதிகள் இதெல்லாமே சொல்கிறாங்க. So diversity in landforms also impact the flora and fauna of a region. The plant and animal wealth of a place depends upon the natural habitat and the climate that prevails in that region. Food, clothing, occupation and livelihood of the people is closely connected with the region's natural surroundings and climate. ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம லேண்ட்ஃபார்ம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் இங்கே வந்து பிளான்ட்ஸ் அண்ட் தென் அனிமல்ஸ் வந்து வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ நல்லா வி ஹேவிங் எ ஈக்குவல் கிளைமேட்டாக இருக்கும். ஸோ மழையும் வெயிலும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து எல்லாமே எல்லா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேன் ஈஸி டு க்ரோவா. இதே சம் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ரீஜன்ஸில் வந்து they faces a hot sun, so always they face the hot, so there is lack of rainfall. ஸோ அங்கே வந்து plants அதிகம் grow ஆகுமா? Not at all. So only வந்து the plants which grow, they can live for a long time without water. That type of plants only grows in desert region. ஸோ அந்த மாதிரி ரீஜியனை பேஸ் பண்ணி தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, கிளாத்து, நம்மளுடைய வேலை, அந்த நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே அதனோட தான் கனெக்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சோசியல் டைவர்சிட்டி, இன்டர்டிபெண்டன்ஸ் அண்ட் கோஎக்ஸிஸ்டன்ஸ். ஸோ ஒன்னோடு ஒன்று சார்ந்து இருக்கிறது. ஸோ வி ஆர் லிவிங் இன் ஏ ஸ்டேட்டு. ஸோ இஃப் யூ ஆர் லிவிங் இண்டிபெண்ட்டாக, நாட் அட் ஆல். ஸோ நம்மளுடைய நீட்ஸ், ஸோ இஃப் யூ ஆர் தி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ யூ ஆர் டிபெண்ட் ஆன் யுவர் பேரண்ட்ஸா. ஸோ இஃப் யூ வாண்ட் சம்திங் யூ ஆஸ்க் ஒன்லி யுவர் பேரண்ட்ஸ், ஆர் இஃப் யூ ஹேவிங் எனி டவுட் இன் யுவர் சப்ஜெக்ட் யூ மே ஆஸ்க் யுவர் டீச்சர்ஸா. லைக்வைஸ் எ பர்சன் டிபெண்ட்ஸ் ஆன் another person is said as a interdependence. So community is a place where people live together with a common interest or heritage. Our community is made up of peasants, laborers, artisans, parents, teachers, students and many others. For a comfortable livelihood, communities depend on each other. So நம்மளுடைய கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா, ஸோ பீப்புள் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து லிவ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து காமனான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அப்படி இல்லை தே ஆர் ஃபாலோயிங் எ சேம் கல்ச்சராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி எப்படி மேட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பர்சனால் மேட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் அவர். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா பெசன்ஸ் அப்படின்னாக்கா ஃபார்மர்ஸு, லேபர்ஸ் அப்படின்னாக்கா ஒர்க்கர்ஸு, ஆர்டிஷியன்ஸு ஸோ பெயிண்ட் பண்ணுறவங்க, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, லாயர்ஸ் இருக்காங்க, போலீஸ்மேன் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு பிளேஸில் நம்ம லீவ் பண்ணுறது. ஸோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் சார்ந்து லீவ் பண்ணக்கூடிய ஒரு ரீஜனை தான் வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூ யூ நோவில் மவஸ்ராயன் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து மெகாலயாவில் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ அந்த ரீஜியனில் தான் வந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் தென் ராஜஸ்தானில் ஜெய்சல்மார் அப்படின்ற பிளேஸு ஸோ லோவஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவ் ஆகக்கூடிய ரீஜியன் அது. அடுத்து ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. ஸோ ஃபேமிலி கான்ஸ்டியூட்ஸ் தி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சொசைட்டி. There are two types of families, joint families and nuclear families. Families live in a harmonious neighborhood. Many neighborhoods collectively form a village and many of them group together in a city. The needs of people and the interdependence of communities or amenities such as water, food, electricity, education, housing and so on bring us together to live in harmony. Though we are diverse in our cultural practice, we are united and interdependent socially. ஸோ ஃபேமிலி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சொசைட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்குது, ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் தென் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறது. ஸோ ஃபேமிலிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா தான் லிவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னாக்கா இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க மேபி உங்களுடைய ரிலேட்டிவாக தான் இருக்கும். ஸோ நெய்பர்ஹுட்டு நம்ம சொல்கிறோம், பட் தே ஆர் அவர் ரிலேட்டிவ்ஸாக. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் ஒன்றா சேர்ந்து என்னவா சேஞ்ச் ஆகுது, வில்லேஜஸ் சேர்ந்து. ஸோ இந்த வில்லேஜில் வந்து குரூப்பாக சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியது தான் சிட்டி. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நீட்ஸ் இருக்கும். அந்த நீட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வாட்டரு, ஃபுட்டு, எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷனு, ஹவுஸு, இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்கும். ஸோ இதுக்காக நாம் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருப்போம். அட் தி சேம் டைம் வி ஆர் ஃபாலோயிங் அவர் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. I hope you all understand up to this. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸாக என்னோடய வீடியோ பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மீன்ஸ் like, subscribe and comment if you have any doubt. Thank you for watching and subscribe my channel for more videos.